Namaste students, welcome to our online commerce class. Today we are going to see a new chapter 8 multinational corporation. So you itself know in the unit 2ல வந்து நம்ம different types of business organizations discuss பண்ணிட்டு இருக்கோம். So லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ டுடே வந்து இந்த சாப்டர் 8ல் வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் organization. So we are going to see about this chapter. So in this chapter you are going to discuss about the meaning of multinational corporation and what are the advantages and disadvantages in multinational corporation and what are the examples of MNCs. MNC means that is multinational corporation. Okay வாமா. So MNC companies அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. So that only we are going to discuss today. Okay, so to the synopsis of today's class, we are going to see the meaning and definition of multinational companies, advantages of multinational companies and disadvantages of multinational companies, and also examples we are going to see in this class. So first we will see meaning and definition of MNC, that is multinational corporation. Okay, so multinational company, that means what means it is incorporated, registered in one country. Okay வாமா. ஸோ ஒரு கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை வேறு கண்ட்ரீஸில் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ தட் இஸ் இன்கார்பரேட்டட், in which country means that country is called as home country. ஸோ அந்த பிஸ்னஸோட ஹோம் கண்ட்ரி வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஹோம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ஆப்ரேட்டிங் தேர் பிஸ்னஸ், ஸோ அவங்க பிஸ்னஸை எந்த கண்ட்ரிலெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸை வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா. ஸோ இந்த எம்என்சி கம்பெனிஸ்க்கு வந்து அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் என்டர்பிரைஸ் அப்படின்னும் சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, வேர்ல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, டிரான்ஸ்நேஷ்னல் கார்ப்பரேஷன். ஸோ தீஸ் ஆர் தி அதர் நேம்ஸ் ஆஃப் தி MNC, that is multinational corporation. Okay, next we'll see definition. So Neil H. Jackby is what he says means multinational corporation owns and manages business in 2 or more countries. ஸோ ஒரே பிஸ்னஸை வந்து மோர் தென் 2 கண்ட்ரீஸில் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போது அது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ MNC is defined to be an enterprise operating in several countries but managed from one country. ஸோ வந்து ஒரு கண்ட்ரி தான் மேனேஜ் பண்ண போது எல்லா கண்ட்ரியில் நடக்கிற பிஸ்னஸை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் MNC அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஓலிகோபோலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மார்க்கெட் கண்டிஷன் வேர் தேர் ஆர் ஃபியூ செல்லர்ஸ் இன் தி சேம் ப்ராடக்ட் லைன். ஓகேவாம்மா. ஸோ வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்மியான செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ ஆப்பிள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக பிரான்ச்சஸ் அதிக செல்லர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, வந்து அந்த ப்ராடக்டை வந்து கம்மியான ஃபியூ செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த ப்ராடக்டை வந்து அந்த மார்க்கெட் அதோட மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏஆர் ஃபியூ செல்லர்ஸ் கம்மியான சேல்ஸ்மேன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒலிகோபொலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபல் என்டர்பிரைஸ் ஆர் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் விச் ஆப்ரேட் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி. சின்ஸ் தே ஆப்ரேட் இன் மோர் தென் ஒன் நேஷன்ஸ் ஆர் கால்ட் as multinational companies. ஸோ வந்து மோர் தென் ஒன் கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ட்ரிலையும் அந்த பிஸ்னஸ் நடக்கும், மற்ற கண்ட்ரீஸ்லேயும் அந்த பிஸ்னஸ் நடக்கும். ஸோ வந்து அதுதான் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா. ஸோ தீஸ் ஆர் தி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் தி MNC. So next we are going to see what are the advantages and disadvantages of this business. This MNC. Okay, ஸோ வந்து நம்ம எது எடுத்தாலுமே அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அதில் நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஓகேவாம்மா. ஸோ அதே மாதிரி இந்த MNC கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா we have advantages and disadvantages. So first we are going to see advantages. So what are the advantages in this MNCs means low cost labor, quality products, proper use of idle resources, improvement in balance of payment position, technical development, managerial development, end of local monopolies, improvement in standard of living and promotion of international brotherhood and
culture. So these are the advantages of MNCs. So next we are going to see the explanations. Okay, so